அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் பிரபு சாலமன் இயக்கத்தில் அறிமுக நடிகரான மதியழகன் என்ற மதியை நடித்த கும்கி 2 படம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ கும்கி 2 கதை என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோங்க. வனப்பகுதியில் வாழ்ந்துட்டு வர்றாரு ஹீரோ. அது மலை சார்ந்த இடம். அது என்ன கும்கி 1 பார்த்து உங்களுக்கு தெரியும். பிரபு சாலமன் எந்த இடங்களில் இந்த காட்சிகள் அமைப்பார்னு சொல்லி, அதே மாதிரி கும்கி 1 மாதிரியே மலை சார்ந்த இடங்களில் வாழ்ந்துட்டு வர்றாரு ஹீரோ. அப்போது கூட்டத்தோட வர ஒரு குட்டி யானை ஒரு பள்ளத்தில் விழுந்துருது. அந்த யானை எல்லாம் அங்கேருந்து போய்விடுறது. அந்த குட்டி யானை தத்தளிச்சிட்டு இருக்கு. அப்போ ஹீரோ சிறு வயதில் இருக்காரு. அந்த குட்டி யானை காப்பாத்துறாரு. காப்பாற்றினதுக்கப்புறம் அந்த குட்டி யானை ஒரு கட்டத்துக்கு மேலே தொலைஞ்சு போயிடுது. தொலைஞ்சு போனதுக்கப்புறம் அதை தேட ஆரம்பிக்கிறாரு குட்டி யானை கடையில். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு முக்கியமானவர் காலேஜுக்கு போய் படிடா, ஒரு லைஃப் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் காலேஜ் போயிட்டு வராரு. அதுக்கப்புறம் அந்த குட்டி யானை இருக்கிற இடம், அதாவது வளர்ந்துருக்கு. வளர்ந்ததுக்கப்புறம் இருக்கிற இடம் தெரியுது. அதுக்கப்புறம் தேட ஆரம்பிக்கிறாரு. அது ஏனை கிடச்சிதா இல்லையா. அதுக்கப்புறம் ஹீரோ அவங்க தாயின் பாசத்துக்கும் ஏங்குறாரு. இது ரெண்டையும் ஒரு விதமாக ஒரே நேர்கோட்டில் கொண்டு போயிருக்காரு பிரபு சாலமன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதான் இந்த கதையே. இதில் கும்கி 1ல் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் இருக்கும். கமர்ஷியலாக பிளாக் பஸ்டர் சாங் ஃபஸ்ட்டு நம்ம அதுதான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் திரைக்கதை, காமெடி, கதைக்களம், எல்லா கேரக்டரைசேஷனுமே அவ்வளோ அழகாக பண்ணியிருந்திருப்பாங்க. கிளைமேக்ஸ் குறிப்பிட்டு சொன்னால் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அனைத்து விஷயங்களுமே அந்த படத்தில் இருந்தது. ஆனால் கும்கி 2ல் காமெடி மிஸ்ஸிங். அங்கே தம்பிராமையா இல்லை, ஆண்ட்ரூஸ் இருக்காரு. ஆண்ட்ரூஸ் இருந்தாலுமே காமெடி மிஸ்ஸிங். லவ் சுத்தமாக இல்லைங்க. ஹீரோயின் இருக்குது, ஆனால் ஒரு சில சீனை அப்படியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யானை இருக்குது, ஆனால் யானை கூட ட்ராவல் பண்ணுற விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இது நிறைய இடங்கள்ல மிஸ்ஸிங். இது எல்லாமே ஒட்டு மொத்தமாக மிஸ்ஸிங். இல்லை பிரபு சாலமன் அவர்கள் சொன்னார், பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் சம்மந்தமே இருக்காது, இது கதைக்களம் வேறு, அது கதைக்களம் வேறு அப்படின்னு சொன்னார். ஆனால் கதை வேறு, கதைக்களம் ஒரே இடம் தான். ஆனால் சம்பவங்களை சுவாரஸ்யமாக கொடுக்குறீங்களா இல்லைன்றது தான் ஒரு கேள்வி. ஆனால் கும்கி 1ல் எந்த அளவுக்கு திரைக்கதை எழுதப்பட்டிருந்ததோ, திரைக்கதை அமைக்கப்பட்டு பார்த்தீங்கன்னா விஷுவலாக்கப்பட்டதோ, அந்த விஷயங்கள் எல்லாமே கும்கி 2ல் இல்லைங்க. ஒரு கதை சிம்பிளாக எடுத்துடலாம்னா, திரைக்கதையும் வசனமும் டயலாக்கும் இம்பார்ட்டனாக நல்லா இல்லைன்னா அந்த படத்துக்கு சுவாரஸ்யம் சேர்க்காது. அந்த விஷயம்தான் கும்கி 2ல் இருக்குது. ஏன்னா தம்பிராமையா காமெடி ஸ்கோர் பண்ணிட்டு போயிருப்பாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லவ்லாம் காதல்லாம் கெமிஸ்ட்ரி லட்சுமி அண்ணனுக்கும் பிரபு பையன் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா விக்ரம் பிரபுக்கும் அவ்வளோ தூரம் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா சாங் இப்போ கேட்டால் நம்ம கேட்டுகிட்டே இருக்க தோணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சீனோட ஒன்றி இருக்கும். அது அந்த விஷயங்கள் எதுவுமே படத்தில் இல்லைங்க. இதில் அந்த யானையை தேடிக்கொண்டு போகிற விஷயங்களை தவிரையும் அங்கே ஹீரோ அவருக்கு சில விஷயம் நடிச்சிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்கி 1ல் என்ன விஷயங்கள் அதே தான். இங்கேயும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக ஒருத்தர் போலீஸு. அதில் நம்ம அருண்தாஸை நடிகராக தெரிஞ்சுமே அவர் கண்டிப்பாக ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக தான் இருப்பார் நமக்கு தோணுச்சு. அதே மாதிரி ஆண்ட்ரூஸு காமெடியாக இருப்பார் நினச்சோம், அதே மாதிரி நம்ம என்னென்ன நினச்சோமோ அது அப்படியே இருக்குது. இதில் அந்த கும்கி 1ல் அவாய்ட் பண்ணி நிறைய விஷயங்களை பண்ணிடலான்னு பிரபு சாலமன் நினச்சிருப்பார்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு ஒட்டுமொத்தமாவா நீ கதைக்களத்தை மாற்றலாமே, கதைக்களம் ஏகப்பட்டது இருக்கே. இதில் யானை பெருசாகிடுது, ஹீரோவும் பெருசாகிடுறாரு. அம்மா பார்த்தீங்கன்னா வயசாகிற மாதிரியே தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த யானையை தேடி போகிறாங்க. அதுக்கப்புறம் வயசான மாதிரி காமிக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட வருடங்கள். இந்த மாதிரி லாஜிக் மிஸ்டேக்லாம் ஏகப்பட்டது இருக்குங்க. சாங்கும் பார்த்தீங்கன்னா பிரசன்னா தான் சாங் பண்ணியிருக்காரு. சாங்கும் சொல்கிற மாதிரி இல்லை, ஒரு சில சாங் நல்லாயிருக்கு. அதுவும் ஓப்பனிங் சாங் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். அதுக்கு காரணம் பிரபு சாலமன். விஷுவல் அந்தளவுக்கு ஓப்பனிங்கில் ஒரு மாண்டேஜ் சாங்கு செம்ம விஷுவல்னு வச்சுங்களேன். இதுக்கு ஃபோட்டோகிராஃபி யாருன்னா கும்கி 1ல் பண்ண சுகுமார் தான். அதனால் ஃபோட்டோகிராஃபி நம்ம குறை சொல்ல முடியாது, அந்தளவுக்கு ஒன்றி பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் யானையை வைத்து கும்கிக்கு அப்புறம் 2-3 படங்கள் வந்துருச்சு. அப்போது திருப்பி கும்கி 1 எந்த அளவுக்கு பேசப்பட்டது, எந்த அளவுக்கு அந்த படம் இப்பயும் பிளாக் பஸ்டராக இருக்குது. விஜய் டிவியில் இன்னும் போட்டுருக்காங்க, பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்போது திரைக்கதை எந்த அளவுக்கு வடிவமைக்கணும், கும்கி 2 எந்த அளவுக்கு கொண்டு போகணுன்ட்டு பிரபு சாலமன் மெனக்கடவே இல்லை. அது நல்லாவே தெரியுது. டீம்லாம் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதோட பிரதிபலிப்பு இதில் இல்லையே, 1% கூட இல்லையே. சுகுமார் அவர்களும் அவரோட பங்களிப்பை கொடுத்துட்டு போயிட்டாரு. எடிட்டரோட பங்களிப்பு பெருசாக இல்லை. மியூசிக் டைரக்டரோட பங்களிப்பும் இல்லை. டி இமான் பார்த்தீங்கன்னா அதில் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் அந்தளவுக்கு பண்ணியிருப்பாருங்க.
பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சொல்கிற மாதிரியே இல்லை. ஏன்னா நீங்கள் விஷுவல் வந்து என்ன பண்ணியிருந்தாலுமே அதில் உயிரோட்டம் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து நீங்கள் என்ன நீங்கள் சூப்பராக பண்ணாலும் நிற்கும். அதில் உயிர் இல்லைன்னா நிற்காது. அதுதான் கும்கி 2ல இருக்குது. இதில் வந்து இன்னொரு விஷயம், ஒரு கட்டத்துக்கு மேலே யானை வந்து பறந்து பறந்து அடிக்குதான். கும்கி 1ல வந்து அந்த யானை ஃபைட்டு வந்து இன்னும் கொஞ்சம் கிராஃபிக்ஸ் நல்லா பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்னு நம்ம நினைக்கும் பொழுது, இதில் பறந்து பறந்து அடிக்குதுன்னா என்ன இது? யானை எப்படி பறந்தடிச்சா யதார்த்தமாக இருக்குமா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விஷுவலைசேஷனில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி விஎஃப்எக்ஸும் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் ஒர்க்கு இதெல்லாமே வந்து கும்கி 1ல சில விஷயங்கள் வந்து இல்லாமல் இருந்தாலுமே இதில் பர்ஃபெக்டாக இருந்தாலுமே காட்டி கொடுக்குது. சுவாரஸ்யம் இல்லை, பார்க்கவே முடியலன்னு வச்சுங்களேன். ஃபோட்டோகிராஃபியாகவும் லொக்கேஷனுக்காகவும் பிரபு சாலமன் இப்படி தான் பண்ணுவார், அந்த படங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகலாம், உட்காந்து பார்க்கலாங்க. ஆரம்பத்தில் இது வரைக்கும் பார்க்கலாம். லொக்கேஷனாக பார்த்துட்டு இருக்க முடியும், ஃபோட்டோகிராஃபியாக பார்த்துட்டு இருக்க முடியும், கதை ஒன்றுனா தானே பார்க்க முடியும். அது சுத்தமாக இல்லை. ஸ்க்ரீன் பிளே டோட்டல் அவுட்டு. ஸ்க்ரீன் பிளேவே இல்லை. கதை வந்து நல்ல ஒரு கதைன்னு வச்சுக்கலாம், ஒரு நல்ல நாட்டு எடுத்திருக்காரு. ஆனால் திரைக்கதை டோட்டலாக இல்லாதனால் கும்கி 2வை நம்ம ஒரு தடவை கூட பார்க்கறதுக்கு கண்டிப்பாக முடியாது. ஓடியில் வரும்போது மெதுவாக பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேட்டர் மெட்டீரியல் கிடையாது கும்கி 2. கும்கி 1 பண்ண பிரபு சாலமனா கும்கி 2 பண்ணார் அப்படின்ற ஒரு கேள்வி எழுகிறது. அந்த அளவு தான் கும்கி 2 இருக்குது. ஏன்னா கும்கி 1 வந்து இன்னும் கொண்டாடிட்டு இருக்காங்க, பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது. அதனால் கும்கி 2வை ஒரு தடவை கூட பார்க்க முடியல. அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி அடுத்தடுத்த விமர்சனங்களை சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்தீர்கள். தொடர்ந்து விமர்சனங்களையும் சினிமா செய்திகளையும் தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருக்கும் மகி சினிமாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.